அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழையும் இறைவனுக்கு. இன்றைக்கி ஒரு என் மாடி தோட்டத்தில் இருக்கிற ஒரு அதிசயம், அற்புதம் காற்றேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், மல்லியும் பச்சையாக கடையில் வாங்கியதே நம்ம பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் மல்லி வந்துட்டாங்க. மல்லி போட்டிருந்தேன், அதில் ஒரு செடி விட்டுருந்தேன், பூத்து இருந்துச்சுன்னு கூட உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருந்திருப்பேன். அதில் பாருங்கள், மல்லி கொத்து கொத்து கொத்தாக இருக்காங்க. இப்படித்தான் மல்லி காக்கி வளர்க்கு. எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க இதை? எத்தனை பேர் நானே இன்றைக்கி தான் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், என்ன அற்புதம். இதெல்லாம் நம்ம தோட்டம் வச்சதுனால பார்க்குறோம், இல்லாட்டி விவசாயிகளுக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியாது. இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் தோட்டம் வச்சதுனால நம்மளுக்கு இது தெரியுது. பாருங்கள், இவ்வளோ அழகாக மல்லி பூத்துருக்கு பாருங்கள், காய்ச்சிருக்கு. இங்கே வருங்க, காஞ்சிருக்கு. இங்கே வருங்க, இங்கே வருங்க, காஞ்சது தெரியுதா? பாருங்க, காஞ்சதை அப்படியே பறிக்கட்டேன். நாட்டு மல்லிங்க வாயில் போடப்படும். நம்ம தோட்டத்தில் ஆஹா ஒன்றா இருந்தாலும் தங்கங்க, தங்கம் தங்கம். இங்கே பாருங்க, காஞ்சது அப்படியே இருக்குது. இங்கே பாருங்க, ஒரு கொத்தே காஞ்சிருக்கு. தெரியுதாங்க? தெரியாம காட்டி காஞ்சா மல்லி இப்படித்தாங்க இருக்கும். பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம தோட்டம் வச்சதுனால என் மல்லி எப்படி வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இது தாங்க அற்புதம். ஊரெல்லாம் ஒரு கலை, தோட்டக்கலை. இது சும்மாவா சொல்லியிருக்காங்க? சூப்பரான பேருங்க. இங்கே பாருங்க, அழகாக இருக்குங்க மல்லி கொத்தா. இப்படி தாங்க அறுவடை பண்ணி அடித்து நம்மளுக்கு கொண்டு வருவாங்க அவளுக்கு. பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, கொத்தா காஞ்சது எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க, பச்சையெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு மல்லி உளுந்துருச்சு, 2 மல்லி கையில் வச்சுருக்கேன். பாருங்க, இதை நான் ஆயில் போட போகிறேன். சவக்கு சவக்கு நல்லா இருக்குங்க. மல்லி பொதுவாகவே உடம்புக்கு நல்லது. கூட மிளகாய் 3 விட்டுருக்காங்க, பிஞ்சுகள்லாம் இருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கிட்டெல்லாம் இருக்குங்க. ஒரு செடி தாங்க, எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்களேன். ஒரு செடி தான் இருக்கட்டும், இது எப்படி காய்க்குதுன்னு பார்க்குறதுக்கு தான் நான் பார்த்தேன். அழகாக காய்ச்சிருக்குங்க. இந்த இருங்க, காஞ்சதை பாருங்க, கடையில் வாங்குற மாதிரியே இருக்குல்ல. இது பச்சை, காஞ்சவனே இந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு. அற்புதம். பாருங்க, வெங்காயத்தாள். நான் வெங்காயத்தாள் அதுலேயும் விட்டுருவேங்க. என் பேத்திங்கெல்லாம் நூடுல்ஸ் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, எந்த நேரத்தில் செய்கிறான்னு தெரியாது. அதனால் இந்த பாருங்கள், பச்சை மிளகா. இங்கே 2 மிளகா இருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு செடி, இதில் 3 இருக்காங்க. சின்னதாக 1, பெருசு 2 இருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்க, சின்னது 1 இருக்காங்க. இங்கே பாருங்க, பருப்பு கீரை வர்றாங்க. தக்காளியெல்லாம் பறிக்கலைங்க, நாளைக்கு பறிச்சுக்கிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த வேலை தாங்க பார்த்தது. இல்லைன்னா தட்டைக்காய் மாதிரி பார்த்தேன். இங்கே பாருங்க, செடி அங்கிட்டும் இங்கிட்டும் போகிறாங்க. அவங்கெல்லாம் உள்ளே எடுத்து ஒடிஞ்சிடாம அப்படி உள்ளே போயிட்டாங்கன்னா சுற்றிக்கிடுவாள் அப்படி. இங்கே வருது, இவங்க இந்த விதையும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பாலக்கு கீரை. இங்கே பாருங்க, இதெல்லாம் விதை விட்டு எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்கானே நான் போடுறதில்ல, ஒன்று விட்டுருவேங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, கொத்து கொத்தா இருக்கு. ஒரு கன்று தாங்க அப்படி களை விட்டு அப்படியே வந்துருக்கு. இன்னும் தம்பட்டை அவரை வரல, அப்படிதான் இப்போ லேசாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இது மூக்குத்தி அவரை ஏறிட்டாங்க, இன்னும் காய்க்கலை. தட்டைக்காய் தொங்குறாங்க. நாளைக்கு தான் தக்காளி, இந்த தட்டைக்காய் இது வரும் எல்லாம் வருதுன்னு. இது வருங்க,
கொய்யாலாம் பிஞ்சு விட்டுருக்காங்க, இறங்கியிருக்கு, பிஞ்சு இறங்கியிருக்கு. செவன்டே ரோஸை பறிச்சிரும். ஒரு வாரத்துக்கு மேலே விட்டோம்னா அப்புறம் செடிக்கு சத்து இல்லாமல் போயிடும். அதனால் ஒரு பூவை விட்டுட்டு எல்லாத்தையும் பறிச்சிடும், ஏங்கி போயிடும். எல்லாத்தையும் பறிக்கக்கூடாது. பாருங்க எத்தனை பூ இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 பூ இருக்குது. 5 செவன்டே ரோஸ் இருக்குது. இங்கே வேறு செடியில் விட்டுருக்கேன். எல்லாம் கம்போஸ் போட்டிருக்கேன். கரும்பை பாருங்க வந்துட்டாங்க. ஒரு கட்டையில் 3 வர்றாங்க. இதெல்லாம் ஒன்று தான் வந்திருக்காங்க. இந்த ஒரு கட்டையில் 3 சேர்ந்து வர்றாங்க. அது வளர்ச்சியே இல்லாமல் இருக்காங்க. வர்றாங்களா எப்படின்னு பார்ப்போம். பச்சை மிளகா பறித்து காய வச்சுருக்கேங்க. பழம் சளி பிடிச்சிக்கிட்டு தாங்க போட்டு ஆட்டாமல் எடுத்து போட்டு. இங்கே பாருங்க பன்னீர் ரோஸ். இவங்களை பறிச்சிடுவோம், கொட்டிடுவாங்க. ஆஹா, ஏன்னா நேற்றே பூத்துட்டாங்க இவங்க இன்றைக்கி தான் வந்தாங்க. இவங்களும் செடியில் இருக்கட்டும், ஒரு நாளாச்சும் இருக்கணும் பூக்கிற பூ. பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சி நம்மளுக்கு. கத்திரிக்காயெல்லாம் வந்திருக்காங்க, பறிக்கணும். ஒரு 4-5 கத்திரிக்காய் தாங்க வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே இது பண்ணிட்டேங்க. இது பாருங்க, நான் ஒரு ரெட் கலர் பூ பூக்குதுங்க, ரோஸ். அதில் களை எடுத்து விட்டு செடியை சரி பண்ணணுங்க. இது பாருங்க, சின்ன ஒரு தண்டு தான், அதில் ரெட் கலரு நான் வாங்கியாந்துச்சேன். அதில் வெங்காயம், இந்த இது புதினா, ஒரு தக்காளி வந்துருச்சு, பூத்துருச்சு. அதை பிடுங்க மனசு வரல. இது கொஞ்சம் காய்ச்சிரட்னா அதுக்கப்புறம் அதை சரி பண்ணி கொண்டு வந்துடுவோம். ரெட் கலர் ரோஸ் பாருங்க. பூவெல்லாம் பறித்து இப்படி காய வச்சுக்கிடுவேன். கம்பஸ் போடும்போது போட்டுக்கலாம். ட்ரெயின் போகுதுங்க. இங்கே பாலத்தில் போகிறது இங்கே கேட்குது எங்களுக்கு. இங்கே பாருங்க ஏறிக்கிட்டே போகிறாங்க. இது தண்ணி ஒரு ஏதோ 2 விட்டு 3 விட்டு ஊற்றுனா போதும். வெயில் காலத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி ஊற்றிக்கிறேன். காற்று குழுன்னு அடிக்கிறது. மருதாணி பூத்துட்டாங்க, மணக்குது. தொட்டு வந்தாவே மணக்குதுங்க. தக்காளி இதெல்லாம் அந்த செடியை தொட்டாவே மணக்குது. இங்கே பாருங்க மொச்சக்காய் முத்தட்டு விட்டுட்ருக்கேங்க. பறித்து உரிச்சுக்கு போடலாம், சாம்பாரில் எல்லாத்துலேயுமே போடலாம். இங்கே பாருங்க வெந்தய கீரை போட்டேன், பறிக்கணுங்க. இதுனா நடுவில் ஒரு துளசி சின்னதாக ஒன்று வந்தாங்க, அதை ஒரு தொட்டியில் வச்சுருக்கேன். அங்கே பெரிய துளசி வச்சுருக்கேன், கட் பண்ணி வருது. இதில் சின்னதாக வச்சுருக்கேன். பார்த்தீங்களா மல்லியெல்லாம் எப்படி காய்க்குதுன்னு பார்த்தீங்களா? இதாங்க நம்ம மாடி தோட்டம் வச்சு இந்த மாதிரி போட்டு பார்த்தா தாங்க சொல்கிறதே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் விவசாயிங்க. இது நம்ம கண் கொண்டே பார்க்குறோம். போடும்போது ஒரு 2 செடியை விடுங்களே, அதில் எப்படி மல்லி வருது வைக்குதுன்னு நம்ம அதை ஒரு கண் குளிர்ச்சியாக பார்க்க நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இங்கே பாருங்கள், இது பாலக்கு கீரையும் விதை விட்டுருக்கேன். அது மாதிரி சோம்புலேயும் பூ பூத்து விதை விட்டுருக்கேன். அது மாதிரி இது விட்டுருக்கேன், கடுகு உங்கள்கிட்ட கூட காட்டியிருப்பேன். இந்தாருங்க, காட்டினதான் தரேன். இந்தாருங்க, எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்காங்க பாருங்க. கடுகு பூ மஞ்சள் பூதையும் பூக்கும். இதெல்லாம் ஒரு முயற்சி தாங்க, எப்படி எது காய்க்குதுன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம். தோட்டத்தில் இல்லை, நம்மளும் தோட்டம் வச்சா தண்ணியை ஊற்றுனா காய பிடுங்கணும்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஆராய்ச்சியும் பண்ணணும். கொஞ்சம் மூளையை செலவு பண்ணி தான் பார்ப்போமே. ஒவ்வொருத்தர் என்னென்னமோ செலவு பண்ணி விஞ்ஞானம்லாம் கற்றுக்கிறாரு. நம்ம ஒரு மாடி தோட்டத்தில் இந்த செடி எப்படி காய்க்குது, அந்த செடி எப்படி காய்க்குது, அது எப்படி விதை விடுது, அதெல்லாம் ஒரு முயற்சி தானுங்க. பாருங்க, ஒரு ஒயிட் பாவக்காய் பிடிங்கிருக்கேன். தக்காளி சும்மா ஒரு செடியை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணேன், அதனால் இந்த தக்காளி அதில் இருந்துச்சு. ஒரு 3 தக்காளி, பழுத்த பழம் 4, காய் 4, ஒரு ஒயிட் பாவக்காய் பறிச்சிருக்கேங்க. அவரைக்காயெல்லாம் இருக்குது,
அதெல்லாம் பறிக்கலை, தேவைப்பட்டால் வந்து பறிச்சுக்கிடலாம். கத்திரிக்காய், அவரைக்காய் இதெல்லாம். இங்கே பாருங்க, ஒரு குச்சி உடஞ்சி போச்சுன்னு சொன்னேன், கொய்யா. அதை வச்சேங்க, துளுத்து வந்துச்சு. திடீர்னு எல்லாம் காயுது. அழகாக துளுத்து வந்தானே, ஆஹா நம்மளுக்கும் வந்துருச்சுடா அப்படின்னு நினச்சேன். சரி, அதுவும் ஒரு நல்லதுக்கு. பிஞ்சு நிறையா இருக்காக ஒயிட் பாவக்காயில். பாக்கெட்டு பறிப்போம். இப்போ ஒன்று தான் பெருசு இருந்துச்சு, பறிச்சிட்டேன். தேங்க செவன்டை ரோஸ் தேங்க காய வச்சிடுறேங்க. யார் வைக்கிறா? இதெல்லாம் ஒரு ஆசைக்கு வைக்கிறது தாங்க. பூ பிள்ளைங்க எல்லாம் அந்த காலத்தில் மாடலை தலையை பண்ணி பொறுத்துட்டு இப்படி பண்ணுதுங்க. பாருங்க, அந்த சைடு பாருங்க, இப்படி உள்ள விடுவா. உள்ளே விட்டால் அந்த இதை பிடிச்சிக்கிட்டு போயிடும். பாவக்காயும் வருது, இதுவும் வருது. அந்த இது முள்சீட்டாவில் ஏறி இருக்குது. சரி, முள்சீட்டா இவ்வளோ பெருசு ஆன்லைனில் வாங்கி வச்சுங்க. எல்லாரோட இதையினால் வந்திருக்காங்க. எப்போ காய்க்கிறான்னு தெரில, ஒட்டுக்குன்னுது. ஆனால் தூரெல்லாம் பெருத்துருக்காங்க. பார்ப்போம், காய்ப்பா இன்ஷா அல்லாஹ். வண்டு பறக்குது பாருங்க, வண்டு கடிச்சிடாதே, தாங்காது. இங்கே பாருங்க, மாதுளை இதுலையும் வச்சு வர்றாங்க. இந்த ஒரு மாதுளை, அங்கிட்டு 2 மூட்டு இது வெடிச்சிருக்காங்க பாருங்க. அங்கேயும் தக்காளி எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, பாவக்காயெல்லாம் இருக்குது. ஒயிட் பாக்கெல்லாம் பின் சைடு, இங்கே தெரியும். அந்த சைடு தெரியாது, இது இந்த சைடு இருந்து எடுத்தாலும் தெரியும். தட்டைக்காய் நிறையா இருக்குது. வண்டு பறக்கிறாங்க. பார்த்தீங்களா, எங்கள் தோட்டம் அவரைக்காய் பறிக்கிற மாதிரி இருக்காங்க. கேட்டுக்கிட்டு இன்றைக்கி என்ன குழம்புன்னு கேட்டுக்கிட்டு பறிப்போம். பறித்து வச்சா ஃப்ரிட்ஜில் தானே வைக்கணும், இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக வந்து பறிச்சுக்கிறோம். இங்கே பாருங்க, பூவும் இருக்காங்க, காயும் இருக்காங்க. இந்த காய்ச்சி வெயிட் தாங்காமல் தொங்குறாங்க. இது பாருங்க, இன்றைக்கி இந்த இட்லி பூன்னு சொல்லுவா இல்லைங்க, அதை மாற்றி வச்சேன். பூக்காமே ரொம்ப நாளாக இருந்துச்சு. இதை வேறு இதில் மண்கலவை வேறு செஞ்சு இப்போதே மாற்றி வச்சு தண்ணி ஊற்றி விட்டுருக்கேங்க. பார்ப்போம் எப்படி வரும். வரும், நல்லா வரும். சுண்டைக்காயும் இருக்குது. எல்லாம் எதுவும் வேணும்டா வந்து பறிச்சுக்கிடலாம். மாடியில் தானே இருக்குது. பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு. வண்டு இங்கிட்டும் பறக்கிறாங்க. தக்காளி பாருங்க, கொவ்வாப்பழம் மாதிரி இருக்கின்றது, கொவ்வாப்பழம் மாதிரி இருக்கின்றது. இங்கே ஒரு இட்லி பூங்க, அங்கே ஒரு இட்லி பூ. 2 ரெட் கலரு, ஒரு ரோஸ் அந்த வீட்டில் இருக்குது. இது வந்து நந்தியாவட்டம். எனக்கு கண்ணு வலிக்கு இந்த பூவை பிடுங்கி இதை கண்ணில் அப்படி வச்சோம்னா இது இந்த பூ குளிர்ச்சிக்கு இந்த கண் சூட்டு, அந்த கண்ணில் இருக்க சூட்டை இதை எடுத்துருங்க. மருத்துவம் உள்ளதுங்க அது. இது அடுக்கு நந்தியாட்டம். இப்படி இந்த கண் சிகப்பாக இருந்தால், கண் வலிச்சா அந்த கண்ணில் அப்படி ஒத்தி எடுக்கணும். ஒத்தனம் கொடுத்த மாதிரி எடுத்தோம்னா அந்த சூட்டை எடுத்துரும். சூட்டை எடுத்து அந்த இது கண் வலி நல்லா ஆயிரும். பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.